எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முதல் பெரிய ரசிகர் யாருன்னா அவர்தான். என்னுடைய ஒரு போட்டோவே எங்க அப்பா வந்து 3 மணி நேரம் பார்ப்பாரு. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். ஆக்சுவலா நான் ஹாஸ்டல் பையன் சொன்னேன்ல, என்னை ஏன் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருப்பாங்க? எங்களால தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் அவனுடைய விஷயங்கள்லாம். ஹாஸ்டல்ல விட்டா கரெக்ட் ஆயிடும்னு சொல்லி தான் நாங்க ஹாஸ்டல்ல விட்டோம். பட் ஹாஸ்டல்லே அவன் யாருன்னு காட்டிட்டான். எனக்கு தெரிஞ்ச எல்லா நடிகனுக்கும் ரொம்ப ஆசை என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும். என்னுடைய ரசிகர்கள்ன்றதை தாண்டி என்னுடைய படங்கள், என்னுடைய விஷயங்களை பார்க்கணும், ஒருத்தவங்க ரசிச்சு நம்ம பண்ற விஷயம் ஒர்க்கை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முதல் பெரிய ரசிகர் யாருன்னா அவர்தான். என்னுடைய ஒரு போட்டோவே எங்க அப்பா வந்து 3 மணி நேரம் பார்ப்பாரு. ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் பையனை விட்டீங்க அப்படின்னு என்னுடைய ரிலேட்டிவ் சைட்ல இருக்கும் சரி, என்னுடைய கேரியர் வைஸ் நான் ஒர்க் பண்ணுற இடங்கள்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, 1% கூட நான் அதை காதில் வாங்க மாட்டேன். பொதுவாகவே வீட்டில் வந்து தம்பி சீக்கிரம் வேலைக்கு போப்பா, செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறப்ப எங்கள் அப்பா எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். லைக் வெயிட் பண்ணு, சினிமானா டக்குன்னு அமையாது, வாய்ப்பு வர்ற வரையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. என்னோட நிறைய டவுன் டைம்ஸில் அப்பா தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன். என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. You can remove your blindfold. நீங்களாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. செலிப்ரேட்டிங் அருண் பிரசாத்ல நீங்க எல்லாமே எப்படி? ஸோ கண்டிப்பா இவரோட வளர்ச்சி வந்து பீங் அ ஃபேனா வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட் அஸ் பேரண்ட்ஸா வந்து நீங்க இன்னுமே சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பா அருண் பிரசாத் ஓட வளர்ச்சி, அருண் பிரசாத்தோட வளர்ச்சி வந்து நிச்சயமா அது அருண் பிரசாத் தான். அதில் மேக்ஸிமம் வந்து எஃபர்ட் வந்து அவனுடைய சொந்த உழைப்பு, அவனோட முயற்சி, டெடிகேஷன், அதுதான் முக்கியமான காரணம். நாங்கள் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோமே ஒழிய, மீடியாவில் வந்து அவன் இன்னைக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கானா, இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பா அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கண்டிப்பா எங்களோட பிளெஸிங் இருக்கும் எப்போவுமே, அது அவனுக்கு இருக்கு. கண்டிப்பா சரிதானே? இப்போ ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு வந்து நடிக்கணும்னு ரொம்ப வெறியான ஒரு, அப்படியா? ஆமா எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுல ஃபிலிம்ஸ்ல நடிக்கணும்னு. பட் அப்பா அவங்க வந்து சிவகங்கை மாவட்டம், அங்க வந்து ஸ்ராவயல், கீழச்சிவல்பட்டி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வில்லேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க லைஃபை. ஸோ அப்போ வந்து சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசை. பட் அங்க அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. அதாவது புரியுது. அது ஒன் ஆஃப் மை கோல் அது. பட் அதில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கம் இன் சைட். ஸோ ஒன்ஸ் நான் வந்து சொன்னேன் அப்பா கிட்ட எனக்கு நடிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு. ரொம்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் அப்போ சொன்னேன். ஸோ அப்பா வாஸ் ஷாக்ட். ஓ அப்படியா, நடிக்கணுமா அப்படின்னு. பொதுவாகவே வீட்டில் வந்து நடிக்கணும் சினிமா அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். அண்ட் என்னோட ஒரு எனக்கு தெரிஞ்ச எல்லா நடிகனுக்கும் ரொம்ப ஆசை என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கணும். என்னுடைய ரசிகர்கள்ன்றதை தாண்டி என்னுடைய படங்கள், என்னுடைய விஷயங்களை பார்க்கணும், ஒருத்தவங்க ரசிச்சு நம்ம பண்ற விஷயம் ஒர்க்கை பார்க்கணும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முதல் பெரிய ரசிகர் யாருன்னா அவர்தான். என்னுடைய ஒரு போட்டோவே எங்க அப்பா வந்து 3 மணி நேரம் பார்ப்பாரு, ஜூம் பண்ணி. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு கேஷுவலா போட்டோஸ் அப்லோட் பண்ணா கூட எங்க அப்பா கால் பண்ணி சொல்லுவாரு, அந்த கலர் உனக்கு சூட் ஆகல, நீ இந்த கலர்ல போட்டோ போடு. ஸோ என்ன ரொம்ப ரசிக்கிற ஒரு முதல் மனிதர் அவர். நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து இவனோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது என்னென்ன அதில் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய அவனுக்கு வந்து சொல்கிறது உண்டு. அவனுடைய வளர்ச்சி வந்து நிச்சயமாக வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், எங்கள் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே வந்து பிகாஸ் ஹி இஸ் ஹைலி நோட்டபிள் இல்லை, அதனால வந்து ரியலி வி ஆர் ப்ரௌட். ஸோ ஸ்வீட். அம்மா நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அதேதான், ரொம்ப பெருமை. அவன்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அவனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும்.
ஆக்சுவலி அதான் இப்போ நீங்க சொன்னீங்க அப்பா வந்து ரசிப்பாரு அப்படின்ட்டு. உங்களோட சைல்ட்ஹுட் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் லைக் இப்போ வந்து உங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஸ் அ மேன், ஆஸ் அ பாய், ஆஸ் அ கிட்டா வந்து கண்டிப்பா வந்து அருண் வந்து எவ்வளோ ஒரு சுட்டித்தனமா இல்ல எப்படி அதாவது அவன் ஒரு ரெடியா இருக்காரு சொல்றதுக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அப்படின்னு. அருணுடைய கண்டிப்பா. சைல்ட்ஹுட் வந்து அந்த விஷயங்கள் நிறைய சொல்லலாம். ஆக்சுவலா நான் ஹாஸ்டல் பையன் சொன்னேன்ல, ஆமா. என்னை ஏன் ஹாஸ்டல்ல கொண்டு போய் இல்ல, விட்டுருப்பாங்க எங்களால அவ்வளவு வாலா. அதனாலதான் நான் வந்து ஹாஸ்டல் பையன். எங்களால தாங்கவே முடியாத அளவுக்கு ஐயோ. இருக்கும் அவனுடைய விஷயங்கள்லாம். அதனால கொஞ்சம் ஹாஸ்டல்ல விட்டா கரெக்ட் ஆயிடும்னு சொல்லி தான் நாங்க ஹாஸ்டல்லே விட்டோம். பட் ஹாஸ்டல்லே அவன் யாருன்னு காட்டிட்டான். ஐயோ, அங்கேயும் ரூட் தள்ள அந்த மாதிரியா இல்ல? அங்கேயும் அவன் யாருன்றது அவனுக்கு காட்டியிருக்கான். பட் பேசிக்கலி ரொம்ப ஆக்டிவ். ம். அதனால எங்கே போறானோ அவனை சுத்தி ஒரு நான் கூட்டமே சொல்லுவேன் நிக்கிற நான் சொல்லுவேன் அதாவது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேர்ல உன்னை வந்து தனியா தெரியணும் ஆஹா. அப்படின்னு நான் அடிக்கடி அப்போதுல இருந்தே சொல்லுவேன். 100 ஆமா. பேர்ல தனியா தெரியணும்னே எங்க அப்பா தான் என்னோட பெரிய என்னோட ஒரு கைட், என்னோட கார்டியன். என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. எங்க அப்பா வந்து ஒரு பிரசன்டர், ஸ்டேஜ் பிரசன்டர், மேடை பேச்சாளர். ஓகே. அதனால எங்க அப்பா வந்து நான் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்றது, நான் பேசுறது, இது எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ என்னோட சினிமாக்கும் சரி, நான் இன்னைக்கு இருக்க இந்த இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா அதுக்கு எங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லைன்னா, ஏன்னா பிகினிங்லாம் கிட்டத்தட்ட சினிமாவில் ட்ரை பண்ணும்போதெல்லாம் பொதுவாகவே வீட்டில் வந்து தம்பி சீக்கிரம் வேலைக்கு போப்பா, செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறப்ப எங்க அப்பா எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். லைக் வெயிட் பண்ணு, சினிமானா டக்குன்னு அமையாது, வாய்ப்பு வர்ற வரையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. என்னோட நிறைய டவுன் டைம்ஸ்ல அப்பா தான் என்னோட பெரிய மோட்டிவேஷன் கொடுத்து என்ன வந்து. அதுதான் ஆக்சுவலி இவரு ஊர்ல இருந்து சென்னைக்கு வராரு. அந்த சென்னைக்கு வந்துட்டு சென்னையில சர்வைவிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அவர் தனியா தான் இருக்காரு இங்க அப்படின்னு இருக்கும்போது அவர் ஏதாவது கால் பண்ணி ஏதாவது புலம்பி இருக்காரா? இல்ல இல்ல அப்படியே அதெல்லாம் going இல்ல through இல்ல அப்படின்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவுமே இல்ல. Wow. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ம். எங்களுக்கு வந்து அருண் பத்தி சொல்லணும்னா ஏன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில கொண்டு போய் பையனை விட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னுடைய ரிலேட்டிவ் சைடில் இருக்கும் சரி, என்னுடைய கேரியர் வைஸ் நான் ஒர்க் பண்ணுற இடங்கள்லையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் சரி, பிகாஸ் ஹீ இஸ் த ஒன்லி பாய். எதுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி மீடியாவில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. 1% கூட நான் அதை காதில் வாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம். இது அவனுடைய இலக்கு, அவன் ஜெயிக்கணும், அதில் வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இந்த விஷயத்தில். அது கண்டிப்பா. ஒரு சப்போர்ட் வந்து அருணுக்கு எப்பவுமே இருந்தது. இன்னமும் இருக்கு, எப்பவும் Yeah. இருக்கு. ஆக்சுவலி அப்பாவோட அதான் அவங்க பிக் பாஸ் வீட்லயே அதான் சொன்னாங்க. என்னன்னா அருணுக்கு எது பிடிச்சாலுமே வந்து கண்டிப்பா அதுக்கான இது பண்ணிட்டே இருப்பாங்க கட்டாயம். அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இப்போ அவருக்கு இப்போ கேட்டது அப்படின்ட்டுலாம் ஒன்று இருக்கும்ல, சின்ன வயசுல எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்லாம் கேட்டிருப்பார்ல, அது எல்லாமே எப்படி எப்படி இல்லை, இருந்தது? நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இல்லை அவன். அதாவது ஸ்கூலிங்லேயே வந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டான் அவன். ஸ்கூல்லே ஆமா. வேற போயிட்டேன். வழியே இல்ல. அப்ப நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் என்னென்னலாம் பண்ணிருப்பேன். 4th ஸ்டாண்டர்ட்னா 8 வயசு தாங்க, அதுக்கேவா? அதனால இப்போ நினச்சா கொஞ்சம் அது எல்லாம் காமெடியாக இருக்குது. அவனோட ஒரு ஆக்டிவிட்டி சொன்னனே நம்ம அதெல்லாம் என்னென்ன பண்ணான்றதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி மெமரபுளாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா என்ன சைலண்டாவே இல்ல, இருக்கீங்க? அவன் கிட்ட கேட்டதெல்லாம் வச்சுக்கோங்க அவன் mic. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஆ. பைக்கு கேட்டேன், ஆ. கம்ப்யூட்டர் கேட்டேன். எல்லாமே கேட்டது எல்லாமே ஏன்னா கிடைச்சது. ஒரு பேசிக்கா லைஃப்லயே வந்து அதிகமா பொருட்களையும் சரி இல்ல கிடைக்கிற விஷயங்களை செரிஷ் பண்ற ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பணக்காரங்களுக்கு அது ஈஸியா கிடைச்சிடும். ம். கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். பட் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டு அதை நமக்கு வாங்கியிருப்போம். அதை காசு கொடுத்து வாங்கினதுடா அப்படின்ற மாதிரி. பேசிக்காவே நான் எந்த பொருள் வாங்கினாலும் சீக்கிரமா உடைச்சிடுவேன். உடைச்சிடுவீங்களா? ஆமா. அதுக்கப்புறமா திருப்பி வாங்கி ஐயோ கொடுக்குறீங்களா என்ன? மேடம், நான் வந்து கிட்டத்தட்ட இவனுக்கு ஒரு 20-30 மொபைல் வாங்கி கொடுத்துருப்பேன் மேடம். எல்லா அப்ப என்ன லைஃப்லயுமே பண்ணுவீங்க? அது என்னன்னே தெரியல. அது எனக்கும் ஃபோனுக்கும் இருக்க கனெக்ஷனே என்னன்னு தெரியல. அது பிகினிங்ல எல்லாம் அந்த என்ன சொல்றது, இந்த காலேஜ் அதுவும் இல்லை, டைம்ல காஸ்ட்லியாக வாங்குவான். 40,000 30,000 இப்படி வாங்குவான் அப்பவே. ஆ. ஆனா அதோட லைஃப் ரொம்ப குறைவா இருக்கும். எனக்காக அதிக உழைக்கிற விஷயங்கள்ல அது. விஷயங்கள்ல. இன்னொன்னு இவன் நான் பிக் பாஸ்ல சொன்னது கூட உங்களுக்கு தெரியும். இவன் எதை கேட்டாலும் நான் இல்லைன்னே சொன்னதில்லை. ஆமா. அதாவது அது வாட் எவர் மேபி த திங்ஸ் அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அது வந்து இட் இஸ் ஓகே. அந்த மாதிரி ஒரு தான் அப்படி தான் வச்சுருந்தோம் நாங்கள். ரொம்ப உண்மையிலே
எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா கஷ்டப்பட்டாவது அதை வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்ல எப்பவுமே செஞ்சிருக்காங்க. ம். அதெல்லாம் தான் இன்னைக்கு. ஏன்னா ஒரு சேலம் ஒரு டவுன். நான் படிச்ச ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல் எல்லாமே சின்ன டவுன். அந்த சைடு ஆமா. நான் காலேஜ்க்கு தான் இங்க சென்னை வரேன். சென்னை வந்தா இது சென்னையோட எக்ஸ்போஷர் வந்து வேற எங்கேயும் இருக்கு. நான் சேலம்ல இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ், ஐ மீன் என்னோட கிளாஸ்மேட்ஸோட இருக்கிற அந்த ஒரு 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 விஷனுக்கும் நான் சென்னையில வந்து இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறப்ப அதுல கிடைக்கிற எக்ஸ்போஷருக்கும் டோட்டலா வேற மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ சென்னைக்கு வந்து நான் ஒரு காலேஜ்ல எம்சிசியில் விஸ்காம் படிக்கணுன்றதே ஒரு பெரிய ஒரு நாட் ஈஸிலி அஃபோர்டபுளான ஒரு விஷயம் ஃபார் என்ன. நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம் எம்சிசிக்கு. இட் வாஸ் அதாவது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் அங்கே சீட் கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய காலேஜில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்து அதை அட்டன் பண்ணோம். அந்த இன்டர்வியூ வந்து அது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த இன்டர்வியூ போச்சு. இந்த ஃபைனல் இன்டர்வியூவில் வந்து ஹி காட் செலக்டட். அதில் அங்கே சீட் கிடச்சி இப்போ ஜாயின் பண்ணால் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டே நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்து இவனுடைய டெவலப்மெண்ட் டோட்டலாக சொல்லணும்னா இப்போ இங்கேருந்து ஃபாரின் போய் படிச்சு வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்குலாம் வந்து அப்படிதான் இருந்தது காலேஜ். நான் ஏதோ ஒரு சேலம் டவுன்ல இருந்து ஒரு வேற ஏதோ foreign. சென்னை வந்து வந்தா லோக்கல் ட்ரெயினா. நம்ம எல்லாம் ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் போனா திருச்சி அந்த மாதிரி மெயின் புரியுது ட்ரெயின், புரியுது. லோக்கல் ஊர் to ட்ரெயின் ஊர் இருந்தா இதெல்லாம் நினைச்சீங்க. நமக்கு அந்த டவுன்ல இருக்காது இல்லையா. நம்ம காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் தான் எனக்கு டோட்டலா எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கே அஃபோர்டபுளான ஒரு விஷயம்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் இருக்கணும். அதெல்லாம் அப்பதான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா. காலேஜ் டைம்ஸ்ல இருந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் வரையும் இன்னும் அவன் மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அட்மிஷன் முடிச்ச டேட் தவிர நான் அந்த காலேஜுக்கு போனதே இல்லை. எங்க அம்மா அப்பா 2 பேருமே என்னோட காலேஜுக்கு வந்து பார்த்ததே பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷத்துல அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் Trust. இவன் செட்டில் கண்டிப்பா, ஆயிடுவான், கண்டிப்பா. சரியா பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதனால ஒரு முறை கூட வந்ததில்லை இடையில. அவனை பார்த்துக்கிட்டான். அவங்களா வந்து அவனே வளர்ந்துருவாங்க ஆமா அதான் அப்படின்ட்டு. வந்து. கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ அவரே வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது he has changed a lot and அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்றாரு. தெரியல, நான் பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன் நான். அப்படியா? ஆமா, நான் என்ன அப்பா பார்க்கல. இப்பதான் வந்திருக்காரு நான் ஊர்ல. மீட் ஊர்ல பண்ணல. இருந்து. ஓ ஓகே நான் ஓகே. ஊருக்கு ஆக்சுவலா என்னோட சிஸ்டரோட ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஷீ இஸ் டூயிங் ஹர் MBBS இப்போ. அப்போ 4th இயர் போறாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு 4 இயர்ஸாக தான் வந்திருக்காங்க அப்பா அம்மா. அதுக்கு முன்னாடி வரையும் சேலம்ல தான் செட்டில்ட் ஆயிருந்தாங்க. ஸோ இப்பதான் இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சோ ஆஃப்டர் பிக் பாஸ் இங்க தான் ஃபர்ஸ்ட் ஆமா, பாக்குறீங்க. நானே இப்பதான் பார்க்கறேன். இப்பதான் அப்பா வந்திருக்காரு ஊர்ல. நாங்க பார்த்தோம். நான் பார்க்கல. நான் நேத்து இப்பதான் நைட் தான் நான் வந்திருக்காரு. சோ ஸ்வீட் சோ போன்ல ஸ்வீட். பேசணும், பட் நேர்ல பிக் பாஸ்க்கு அப்புறம் பார்க்கல. இப்பதான் பார்க்கறேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா. Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Venue partner Sims, Vadapalani. Hospitality partner Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.